வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்றைக்கி டேட் 24/6/2025. ஸோ நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை சில ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ மெயினாக நம்ம புது ஸ்ட்ராட்டஜி லான்ச் ஆன நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute வித் ஆவரேஜ் ப்ரைஸ் க்ளோஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்ப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 26,000 கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க்காக இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கோன்னா ஃபஸ்ட்டு 1 minute கேண்டிலோட க்ளோஸ் எடுத்துக்கும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் 1 minute கேண்டிலோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,216. ஸோ க்ளோஸ் டு 15ன்ற பட்சத்தில் 25,200 ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணிக்கும். அதோட கால் அண்ட் புட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கால் அண்ட் புட் எடுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே ஆர்டர் எடுத்துருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே ஆர்டர் எடுத்துருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காலை பார்த்துடலாம். கால் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 மல்டிப்ளையர் எடுத்திருக்கு. அதாவது டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டார்கெட் ஹிட் ஆனால் அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 917க்கு ஆரம்பித்து 926க்கு கட் ஆகிடுச்சு ஸ்டாப் லாஸில். அதே மாதிரி 10-4க்கு எடுத்து 10-6ல் கட் ஆகிடுச்சு. 2 லாட்டாக எடுக்கும். ஸோ 3, 4, 5, 6, 7 லாட் எடுத்திருக்கு. ஸோ 7 லாட் எடுத்து 7வது லாட்டில் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அதாவது 10:58லேருந்து 11:56க்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 12:48க்கு ஆர்டர் அந்த ரேஞ்ச் வந்துருச்சுன்னா ஆர்டர் எடுக்கும். பட் இங்கே ஒரு லாட்டில் தான் மறுபடியும் ஆரம்பிக்கும். ஸோ 1, 2 இங்கே வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா கட் ஆகிடும். ஸோ நம்ம சார்ட்டில் பார்ப்போம் இதை வச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் எடுக்கும். ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் க்ளோசிங் லைன் மார்க் ஆகிருக்கு. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லைன் அதாவது 1 minute க்ளோஸோட லைனுக்கு மேலேயும் கேண்டில் க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் 917க்கு இங்கே எடுத்துடும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 7வது மல்டிப்ளேயரில் நம்மளுக்கு டார்கெட் புக் ஆகிருக்கு. ஸோ டார்கெட் புக் ஆனதுனால அங்கே கட் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது மறுபடியும் இந்த 12:46க்கு போல் ஆர்டர் எடுக்கும். ஸோ ஆர்டர் எடுத்து இங்கே 2வது லாட் எடுக்கும்போது கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு கால் ஆப்ஷனில் ஆர்டர் கிடையாது, ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ கால் ஆப்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 9,500 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு புட் ஆப்ஷன் பார்ப்போம். புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே ஃபஸ்ட்டு 2வது மல்டிப்ளேயர்லேயே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. பட் மறுபடியும் அதோட க்ரைட்டீரியா மேட்ச் ஆனதுனால 3வது தடவையும் ஃபஸ்ட்டு 1 லாட்லேருந்து உள்ளே போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 917 to 921 ஃபஸ்ட்டு ஒரு லாட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. 927 to 948 2வது லாட் அதாவது 2வது மல்டிப்ளேயர் எடுத்து டார்கெட் டார்கெட் புக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா 1021 வரும்போது திருப்பியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லாட்டில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஒரு லாட் எடுத்து கட் ஆயிருக்கு. மறுபடியும் 2வது ட்ரேடான ஒரு லாட் எடுத்து 1, 2, 3, 4, 5 மல்டிப்ளேயர் ஆகி 5வது மல்டிப்ளேயரில் டார்கெட் புக் ஆகிடுச்சு. ஸோ புட் ஆப்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 60,450 rupees கட் ஆயிருக்கு. ஓவராலாக இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜியில் 26,000 ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே இன்றைக்கி எவ்வளோ புக் ஆயிருக்கு, நேற்று எவ்வளோ புக் ஆயிருக்குன்ற ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே டீட்டெயில்ஸில் போய் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.